இடமுறுக்கு அவல் பொறி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி. நான் இன்னும் சென்னையில தாங்க இருக்கேன். நான் இப்ப சென்னையில இருக்க பரபரப்பான ஒரு ரோட்ல தாங்க நின்றுட்டு இருக்கேன். இந்த ரோடோட பேர் டேங்க் பண்ட் ரோட். இந்த ரோட்ல தான் ஃபேமஸான லயோலா காலேஜ் இருக்கு. வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கிற லயோலா காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட், நாங்க லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சட்ட காலர் தூக்கி விட்ட அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னங்க காலேஜ் பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே வரானே, டக்குன்னு காலேஜுக்குள்ள போய் படிக்க போறானோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நமக்கு நம்ம வேலை முக்கியம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் காத்துக்கிட்டே இருக்கு. வாங்க என் கூட போய் பார்க்கலாம். ஓகே, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க யாரு குக் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். என் பேர் ராஜ்குமார். ஜி தமிழ்ல இருந்து அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோகிலா. நான் செய்ய போற டிஷ் பேரு முட்டை பணியாரம் காரக்குழம்பு. முட்டை பணியாரம் காரக்குழம்பு. ஆமா, பேரே வித்தியாசமா இருக்கு. சரி, இந்த டிஷ் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு என் ஹஸ்பண்ட் சென்னை பெட்ரோலியம்ல ஒர்க் பண்றாரு. ஹி இஸ் a சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எவ்வளவு வருடங்கள் ஆச்சு திருமணமாகி? திருமணமாகி 10 years ஆச்சு. 10 years ஆச்சு. சூப்பர். எனக்கு ஒரே ஒரு சன் ஒருத்தர் இருக்கான். ஓகே, இந்த 10 yearsல நீங்க அதிகமா இந்த சென்னையில விசிட் பண்ண இடம் என்னன்னா? அதிகமா போனது பீச். பீச் தான். ஆமா. இல்ல இப்போ என் பையனுக்காக நிறைய மால்ஸ் போறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை இங்க சந்திச்சதுல. மேடம், இந்த முட்டை பணியாரம் காரக்குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. முட்டை, தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவியது, மல்லித்தூள், சோம்பு, கருவேப்பிலை, வெந்தயம், தேங்காய் அரைச்சது, புளி கரைசல், பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய். ஓகே கோகிலா மேடம், இந்த முட்டை பணியாரம் காரக்குழம்பு செய்யலாமா? செய்யலாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். என்ன வேணும்? எண்ணெய். என்ன எண்ணெய் இது? இது ரீஃபைண்ட் ஆயில் தான். ரீஃபைண்ட் ஆயில். நார்மல் சமையல் எண்ணெய் எது வீட்டில் யூஸ் பண்றோமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கினதை போடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா? போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஆம்லேட் போட்டு பண்ணுறதுனால அதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2-3 தக்காளி போடணும். ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். அதில் இது நாட்டு தக்காளியா? ஆமாம், நாட்டு தக்காளி. தக்காளி கொஞ்சமா போட்டா போதும். தக்காளி நல்லா வதங்கணும். இதுல லைட்டா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி போடணும். ஏன்னா குழம்புல நம்ம ஆம்லேட் ஆட் பண்றப்போ ஆம்லேட்டுக்கு தனி டேஸ்ட் வரும். இதுல ஒண்ணுமே போடாம டைரக்டா ஆம்லேட் போட்டோம்னா குழம்புல உள்ள இது எல்லாமே டேஸ்ட் எல்லாம் ஆம்லேட் எடுத்துக்கும். ஸோ நம்ம குழம்பு ஊத்துறப்போ சப்புன்னு இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆமா, குழம்புல போடுற அத்தனை ஐட்டமும் இதுலயும் போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடியா? ஆமா, மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் போட்டா போதும், ரொம்ப தேவைப்படாது. மஞ்சள் பொடி போட்டு. ஆமா. அதே மாதிரி அடுத்து மிளகா பொடி போடணும். மிளகா பொடி ஒரு பிஞ்ச். ஆமா, ஒரு பிஞ்ச் தான் எல்லாமே. ஓகே, அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மிளகா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலயே மல்லித்தூளும் கொஞ்சம் போடணும். அடுத்து மல்லிப்பொடி. ஆமா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டா போதும் டேஸ்ட். இதுல நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்றது இல்ல. உப்பு நம்ம எக்கை பீட் பண்றப்போ அதுல சால்ட் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன? அது டைரக்டா ஆம்லேட் போடுறப்போ எக்ல நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் சால்ட். இதுல போட்டு நம்ம அதுல பீட் பண்றப்போ அவ்வளவு ஆட் ஆகாது முட்டையில. அப்ப முட்டை கொஞ்சம் டேஸ்ட் சப்புன்னு இருக்கும், இல்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடும். அதனால எக் பீட் பண்றப்பே சால்ட் ஆட் பண்ணிருக்கோம். இது வதங்கியாச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 எக்கை பீட் பண்ணிட்டு இந்த மசாலாவை அந்த எக்ல போட்டு நம்ம திருப்பி பீட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல 2 எக்கை உடைச்சு அதை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிக்கணும். நம்ம
இதில் தேவையான ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆமாம், கொஞ்சமாக. அது நம்ம எக்குக்கு எவ்வளோ போடுவோமோ யூஸ்வலாக ஆம்லேட்டுக்கு அந்த அளவுக்கு போட்டால் போதும். போட்டு ஃபர்ஸ்ட் இதை லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ணியிருக்க மசாலாவையும் தூக்கி அதில் போட்டு அதையும் பீட் பண்ணணும் நல்லா. இப்போ இந்த 2 முட்டைக்கு இந்த மசாலா போதும். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி சாதாரண பணியாரம் செய்வோமோ அதே ப்ரொசீஜர்ல இந்த ஆம்லேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத அந்த பணியார புளியில ஊற்றி அதை எடுக்க போறோம். நம்ம சிம்பிள் ப்ராசஸ். அடுத்து பணியாரம் ரெடி பண்ண போறோம். பணியாரங்கள் நல்லா ஹீட் ஆனோம், கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு அது மேல இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கலவையை அதுல ஊத்தணும். அப்பதான் ஒட்டாம. ஆமா, ஒட்டாம. கல்லு சூடாகட்டும். அது வரைக்கும் உங்க ஃபேமிலி லைஃப்பை பத்தி சொல்லுங்க, சென்னை லைஃப்பை பத்தி சொல்லுங்க. நான் ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் நேட்டிவ் வந்து திருச்சி. ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் இங்க வந்து செட்டில் ஆனேன் சென்னையில. வந்த புதுசுல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது சென்னை லைஃப் இப்படி இருக்கே. ஏன்னா திருச்சி வில் பி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சென்னை லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போ செட்டில் ஆயாச்சு. இப்போ சென்னை தான் நேட்டிவ் பிளேஸ் மாதிரி. போக முடியல, இங்கே எல்லாமே. ஆமா ஆமா ஆமா. கூட கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். ஆமா, பணியாரம்ங்கிறதுனால கொஞ்சம் தான் தேவைப்படும். ஓகே, இப்போ ஃபுல்லா ஊத்தியாச்சு. இது குக்கருக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? இல்ல, இப்படியே ஓப்பன்லயே குக் பண்ணா போதும். ஓப்பன்லயே குக். எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் இது குக்கர்? ஒரு 5 minutes ஆகும். அந்த எக் வெந்து திருப்பி போடுறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். இப்போ நம்ம ஆயில் அதிகமா ஊத்தி இருக்கிறதுனால நல்ல குக்கர் தெரியுது நமக்கு. இப்போ முட்டை வெந்துட்டு இருக்கும். நம்ம எப்படி பணியாரத்தை நம்ம பரட்டி போடுவோமோ அதே மாதிரி நம்ம அழகா அப்படியே திருப்பி போடணும். அதான் பெரிய விஷயம். ஓகே மேடம், முட்டை பணியாரம் பாயில் ஆகிட்டு இருக்கு. இது யாருக்கு கற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இங்கே சென்னைக்கு வந்தப்பறம் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வெரைட்டி பண்ணலாமே, ஏன் சும்மா வெறுமனே காரக்குழம்பு மட்டும் பண்ணுறோம், எக்கு போட்டோம்னா பசங்களும் அந்த புளிக்குழம்பு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ண வைக்கிறதுக்காக ஒரு புளிக்குழம்பு. ஏன்னா புளிக்குழம்பு யூஸ்வலாக பசங்க எடுக்க மாட்டாங்க, காரக்குழம்பா இருக்குன்னு தொட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி பண்ணி பண்ணுறதுனால அந்த ஆம்லேட் சாப்பிட்றதுக்காக வேண்டியாவது அந்த குழம்பு ஊற்றிப்பாங்கிறதுக்காக ஃப்ரெண்டு சொன்ன யோசனை தான் இது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணும்போதே கரெக்டாக வந்துருச்சு. சூப்பர். இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டு இந்த ரெடியான பணியாரத்தை தூக்கி குழம்புல போடுறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு வைக்கணும், அதுக்கு அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக காரக்குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே ப்ரொசீஜரில் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் புளிக்குழம்புக்கு. கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே புளிக்குழம்புக்கு எப்போ நம்ம போடுற மாதிரி கொஞ்சம் வெந்தயம் போடணும் ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு. வெந்தயம் கொஞ்சமா, வெந்தயம் கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் ஆன உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலைக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் திருப்பி குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம். இது வழக்கம் மாதிரி தான். ஆமா, எப்போவும் நம்ம சாதாரண குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ புளி குழம்புக்கு அதே ப்ரொசீஜர் தான் செய்ய போறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கோம். வதங்கினா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் குழம்புக்கு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி தான் போட போறோம். நம்மளுக்கு புளிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணா போதும். தக்காளியும் புளிப்பு இருக்கு. ஆமா, தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வச்சிருக்க 2 பச்சை மிளகாயை அதுல போடணும். கொஞ்சம் புளிக்குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி காட்டும், அதுக்காக பச்சை மிளகா போடுறோம். இது முழுசா போடுறதுனால பசங்களுக்கு கொடுக்குறப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். மிளகாய் ஓரமா எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் 2 ஸ்லைஸ் பண்ணி கூட போடுவாங்க. போடலாம், அப்படியும் போடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். முன்ன போடுறத விட கொஞ்சம் ஆமா. மஞ்சள் பொடிக்கு அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். அடுத்து மல்லித்தூள் போடணும்.
இப்போ இது ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட மல்லிப்பொடி எல்லாமே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றணும், கொஞ்சம் கிரேவி வர்றதுக்காக. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய். இந்த தேங்காய் கூட என்ன பண்ணணும்னா 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு வாசனைக்காக போடுறோம். சேர்த்து அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு விழுது கொஞ்சம் கிரேவியா நல்லா வரும். எப்பவுமே தேங்காய் அரைக்கும் போது ஒரு சின்ன குழம்பு வைக்கிறப்போ 2 வெங்காயம் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், கிரேவி கொஞ்சம் திக்கா வரும், நம்மளுக்கு தண்ணியா இல்லாம இருக்கும் குழம்பு. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கோம். நல்ல டிப்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்க விழுதை இதுல போட்டு இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த தேங்காய் வந்து லைட்டா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் லைட்டா வதக்கினா போதும். இது வதங்கின உடனே அடுத்து புளி கரைச்சல் நம்ம வச்சிருக்கோம், அது கொஞ்சம் ஊற்றணும். காரக்குழம்பு அப்படிங்கறதுனால புளி அதிகமா யூஸ் பண்ணணும். ஆமா, கொஞ்சம் புளிப்பு இருந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ குழம்பு எவ்வளவு நமக்கு தேவையோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி ஆட் பண்ணணும். இதோட அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி போதும். தண்ணி ஆட் பண்ணிருச்சு. நம்ம இது வரைக்கும் இப்போ சால்ட் ஆட் பண்ணவே இல்லை, கடைசியாக கொஞ்சம் இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த சால்ட். ஏன்னா நம்ம பணியாரத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்கிற பணியாரத்தை தூக்கி குழம்புல போட்டுற வேண்டியது. இந்த குழம்போட கலர் இந்த மாதிரி தான் வரும் இல்லையா? ஆமா, நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுறதுனால கொஞ்சம் லைட் கலரா தான் இருக்கும். சில பேருக்கு தேங்காய் பிடிக்கல, எனக்கு நான் கொலஸ்ட்ரால் பண்ணிக்க விரும்பல அப்படிங்கிறவங்க தேங்காய் இல்லாம இந்த குழம்பு வச்சுக்கலாம். நம்ம சாதாரண எப்பவும் காரக்குழம்பு எப்படி புளி மட்டும் ஊற்றி பண்ணுவோமோ அது மாதிரியும் பண்ணி இந்த பணியாரத்தை போட்டுக்கலாம். தேங்காய் இல்லாம இந்த காரக்குழம்பு பண்ணும்போது அந்த திக்னஸ் வராது. வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சும் ஊற்றலாம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சும் ஊற்றலாம், அதுவும் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பணியாரத்தை தூக்கி அந்த குழம்புல போடலாம். அவ்வளவுதான். இப்போ இது கூட நம்ம வேற ஏதோ சேர்க்க போறோமா? அவ்வளவுதான், இதோட ஃபைனல் இதுதான், முடிஞ்சிச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அந்த பணியாரமும் குழம்பும் சேர்ந்து கொதிக்கிறப்போ குழம்பெல்லாம் உள்ள இறங்கும் பணியாரத்துல. அப்புறம் நம்ம மேல கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு ஓரளவு கொதிச்சு பணியாரத்துல எல்லாம் குழம்பெல்லாம் இறங்கியிருக்கும், டேஸ்ட் வந்திருக்கும். இப்போ கடைசியா நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு அடுப்புல இருந்து குழம்பு இறக்கிடலாம். ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. சுட சுட ஆவி பறக்க முட்டை பணியார காரக்குழம்பு இப்ப என் கையில இருக்கு. தேங்க்யூ சோ மச் கோகிலா மேடம், ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி எங்க டீம் சார்பா தெரிவிச்சுட்டோம். இதை நான் டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முட்டை பணியார காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். முட்டை பணியார காரக்குழம்பு செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, இந்த எண்ணெய் நல்லா சூடானவுடனே கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, நறுக்கிய சின்ன வெங்காயம், நறுக்கிய தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணணும். அது நல்லா டாஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே வதங்கிட்டு இருக்க இந்த ஆனியன் தக்காளியோட இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அடுப்பு பற்ற வச்சு பணியாரக்கல் வச்சு அந்த பணியாரக்கல் நல்லா சூடானவுடனே அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த முட்டையை அதில் ஊற்றணும். பணியாரத்தை நல்லா வேக வைக்கிறதுக்காக திருப்பி போடணும். பணியாரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம் கொஞ்சமா, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிய சின்ன வெங்காயம், தக்காளி, இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு புளி கரைச்சதை கொஞ்சம் ஊற்றுறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். வதங்கி நல்லா கொதி வரும்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை பணியாரத்தை ஆட் பண்ணுறோம். அந்த முட்டை பணியாரம் நல்லா அந்த குழம்புல ஊறணும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தவொடனே கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். இப்போ முட்டை பணியார காரக்குழம்பு ரெடி.